என்ன தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் இந்த டிவியில் பார்ப்பதற்காக உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல. அப்போ தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நான் கடைசி இறுதியாக நேற்றத்தில் ஜெபம் பண்ணி எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றீங்களோ, எத்தனை பேர் கற்ற கிருபையை நீங்கள் உணர்ந்தீங்களோ என்பது எனக்கு தெரியாது. இனி ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி முடியும் போது நான் கொஞ்சம் ஆவியில் ஜெயிக்கலான்னு நினைக்கிறேன். விசுவாசத்தோடு இறுதி நேரத்தில் நான் ஜெபிக்கும்போது என்னோட இந்த ஜெபத்தோடு நீங்கள் பங்குன்னு முழங்கால் படி ஜெபத்துக்கு ஆயத்தமாகிடுங்க. ஆமேன். இன்றைய நான் வருஷத்தை கேட்க போகிறீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கேட்கணும். நான் எல்லாரும் போல் பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. ஸ்டைலாக ஓடிச்சாடி நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிறேன், தனியாரையில் இருக்கிறேன், கேமராய்க்கு முன்னாடி இருக்கிறேன். ஆகவே நான் பண்ணுற பிரசங்கம் உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும். நான் துள்ளிச்சாடி ஓடிச்சாடி பாட்டு பாடி நடனம் ஆடி பண்ணுற பிரசங்கெல்லாம் நீங்கள் இப்போ கேட்க முடியாது. எனக்கு இப்பொழுது சூழ்நிலைக்கு பின்னால் கேட்க போகிறீங்க. அதுக்கு ஒரு நாட்கள் வரும், காலம் வரும். ஆமீன். பயப்படாதீங்க. இப்போவே இந்த ஆள் இப்படி வயசாகி போச்சு இன்னைக்கு பார்க்காதீங்க. இதெல்லாம் கர்த்தருடையது. ஆமீன். எந்த ஒரு மனுஷனும் பிரகாசிக்கப்படுற மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஆமீன். என்ன பார்க்குறீங்க? அப்போ இதெல்லாம் குறித்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நான் கோமாக பேசுவேன் சிலப்பா. அதனால் என்னை பார்த்துக்கிட்டு, இந்த பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் பாஸ்டர் ஓகே பார்த்த மாதிரி இருக்குது, உங்களை போட்டோவில் பார்த்தேன், படத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆமாம், நான் பாஸ்டர் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் அங்கே அடுத்த ஒரு பதில் அவங்க சொல்லியிருந்தோம். நம்ம விசுவாச பிள்ளைட்டார், அவர் பேச மாட்டாரோ, அவர் சிரிக்க மாட்டாரோ, மூணு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நான் மூணு இருக்கிற பாஸ்டர் கிடையாது. நான் மூணு இருக்கிற ஊழியக்காரர். நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ஊழியக்காரர். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எப்போதுமே ஒரு குழந்தைய போல தான் நான் செயல்படுவேன். அது என்னோடு இருக்கிறவங்களுக்கு கேட்டது தெரியும். அதுக்காக எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க நான் என்ன பேசுனாலும் அதில் வசனம் இருக்கும். ஒரு ரசிக்கப்பட்ட இப்படிலாம் இப்படி தான் இருக்கணும். பிரசவப்பட்ட நேரத்தில் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணணும். ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும். அப்படியாக போகும்போது சகோதரி எங்கள் விசுவாசப்பட்டுட்டா, நான் கேட்டோம் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குன்னு. நீ அவரும் அப்படின்னு சொன்னார். ஐ மீன் அப்படியே சொல்ல முடியும். ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். அடுத்த பதிவு என்னோட எங்கே பாஸ்டராக இருந்திருந்தா ஐ மீன் அப்படி சந்தோஷமாக பேசுவேன் அப்படின்னாங்க. அப்போது ஒரு ரசிக்கப்பட்ட நான் இப்போ எந்த கதையை அனுபவத்தை கண்டதை சொன்னாலும் கரெக்டாக வசனத்தில் தான் அது வந்து நிற்கும். இந்த வாய் பொய் பேச, அது உண்மையை பேசணும்னு நினைக்கணும். ரசிக்கப்பட்டப்பெல்லாம் பொய் பேசக்கூடாது. அதுதான் வேறுபாடு. தேவனுக்கேற்ற துக்கம் அப்படிதான் வசனம் சொல்லுது. கடைசியாக நேற்று படிச்சுமே 2 கொரிந்தியர் 4:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கே நாம் மறந்து உண்டாக்குறது, தவியத்துக்கு மரணத்தை உண்டாக்குறது. இப்படிப்பட்ட குற்றங்களை குறைகளை கண்டுபிடிக்கிறது. அது பிடிச்சி நம்ம அறியும் போது அது ஒரு உலகக்கரமான ஒரு துக்கத்தை கொண்டு வரும். அப்போ ரசிக்கப்பட்ட புள்ள சிரிக்க வேண்டியதில் சிரிக்கணும். ஆமீன். பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆமீன். ஆட வேண்டிய இடத்துல ஆடணும். பாட வேண்டிய இடத்துல பாடணும். அழ வேண்டிய இடத்துல அழணும். துக்கப்பட வேண்டிய இடத்துல துக்கப்படணும். கல்யாண வீட்டில் போயிருந்து
துக்கத்தோடு மாரடித்து அழுதா நல்லா இருக்காது. பைபிள் சொல்லுது. ஆமீன். அழுக்கு வஸ்திரம் தரித்துட்டு போனால் அங்கே நல்லா இருக்காது. அங்கே எடுத்த வட வஸ்திரம் கொடுத்துருக்கும். அவன் கல்யாண வீட்டில் போகும்போது அங்கே எப்படி இருக்கணும்? துக்ககரமாக அழுகிறவரோட சேர்ந்து அழுகலாம் இருக்கணும். அவன் அங்கே போய் மணவாளனுக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி வஸ்திரம் கொடுத்துட்டு போகக்கூடாது. பைபிளும் அது உறுதிப்படுத்துகிறது. அப்போ எங்கே எப்படி நடக்கிற ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை அப்படி நடக்க கற்றுக்கிட்டோம் என்பது தான் இப்போ சாட்சி மூலம் வசனத்தில் போய் நான் முடிச்சு இருக்கிறேன். நீ நல்லா சிந்திக்கிற சகோதரிமார்கள், இன்னும் அநேக பிள்ளைகள் அநேக குடும்பத்தை தலைவர்களோட சிரிக்க மாட்டாங்க. ரோட்டில் போனால் சிரிப்பாங்க, வேறு எங்கே போனாலும் சிரிப்பாங்க. வீட்டில் பிள்ளைகளோட கணவன்மாரை அப்படி தான், சில சகோதரிமார்கள் அப்படி தான். தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட கூடி பேசி சிரிக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற எல்லாரோடையும் கூடி பேசி சிரிப்பாங்க. சில அம்மையாக போனோம் அப்படி தான். வெளியே போனால் பேசி குடாவி பெரிய ஆடுபடி எல்லார்ட்டையும் பேசி சிரிப்பாங்க. வீட்டில் வந்தால் இந்த அம்மா ஒரு மூலை, அந்த அப்பா ஒரு மூலை, ரெண்டும் வந்தால் கிரு. காரணம் என்ன? ஓவராக வெளியே வச்சுக்கிறது. நாங்கள் தான் புதுசாக கட்டிக்கிட்டோம் சொல்லி தடுங்கு வெளியே எல்லாருக்கும் முன்னே பெருமையாக காட்டிக்கிட்டது. நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டையிலே காட்டிக்க மாட்டாங்க. தெரியுமா, நீ எல்லாரும் கரெக்டாக இருந்துக்கா, வாங்க பெருமைக்காக இப்படி நடக்கிற என்னத்தை கண்டிங்க. இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள நான் வசத்தை வச்சு போதிக்கிறேன், பொய் பேசுகிறேன், உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நடக்கிற சம்பவங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமீன். ரசிக்கப்பட்ட பிள்ளை இப்படி ஒருத்தி நடப்பான்னா, இப்படி ஒரு மனுஷன் நடப்பான்னா, அவன் ரசிக்கப்பட்டவன் இல்லை. அவன் சிச்சிக்கப்படத்தக்கவன், அவன் பட்சிக்கப்படத்தக்கவன், அவன் குத்தப்படத்தக்கவன், அவன் செடி கனிமண்ணு போல இன்னும் வரைஞ்சி எடுக்கப்படப்பட்டவன். ஆமீன். அதுதான் லௌகிய துக்கம், உலகத்து கவலை நெருங்கிட்டே இருக்கும் ரசிக்கப்பட்ட பிள்ளைய. ஆமீன். அவன் அது மரணத்தையும் உண்டாக்குகிறது, மரணத்தை கூட உண்டாக்குகிறது ரசிக்கப்பட்ட பிள்ளைக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் காரணம் இதுதான். வெளியே கட்டிய ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே இது நடக்குது. அப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒழிச்சிப்போ நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்களும் ஒரு இடத்தை பிறகு நாம் பார்க்கலாம். இன்னும் இந்த கதையெல்லாம் சொல்லும்போ நம்ம பாஸ்டருக்கு முன்ன ஒரு கதை கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பாஸ்டர்கிட்ட ஒரு கதையை சொன்னால் பப்ளிக் ரோட்டில் கொப்பளிச்சு ஊற்றுவார்னு ஒரு சகோதரர் அடிக்கடி தான் சொல்லுவாங்க. என் பிள்ளைகிட்ட உங்கள் அப்பாட்ட ஒன்றும் சொல்ல முடியாத மக்களே சொன்னாங்கன்னா பப்ளிக் ரோட்டில் கொப்பளிச்சு ஊற்றுவாங்க, அதனால் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது சரியே தப்போ காமெடியோ எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது ஒரு உண்மை இருக்குது, ஆனால் அவங்க சொல்கிறது அது தவறுன்னு அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. ஏன்னா கொப்பளிச்சு ஊற்றுறதுங்கிறது வசனம், சத்திய ஆவியானவர் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தையை அறியும் போது அவன் கண்டதை குறித்தும் கேட்டதை குறித்தும் கண்டித்து விடுறதுக்கு தான் சத்திய ஆவியானவர் பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு ஆள் பேசுறது, கேட்கிறது, நடத்துறதெல்லாம் குறித்து அதோட குறைகள் நிறைகளை வெளிப்படுத்தி கொடுத்து கண்டித்து உணர்த்தி நடத்துவதுதான் எனது ரட்சிப்புக்குரிய சுவிசேஷ பிரசங்கம். அதை கூட குற்றப்படுத்துவாங்க. பிரசங்கத்தை குறித்து அதனுடைய பொருட்களை குறித்தும் கற்களை குறித்தும் அதனுடைய ஊன்களை குறித்தும் உருவை குத்துகிறது எதுக்காக அப்படிங்கிறது குறித்தும் பேசுகிற ஜனங்கள் அறியாது இருக்கிறாங்க. அது காரணம்
வசன அறிவு இல்லாததினாலே ஒரு மனுஷன் இவ்விதமாய் பேசி தன்னை மட்டுப்படுத்திக் கொள்கிறான். அது வெளிப்படணும். அதுதான் ஒன்று 2 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதல் உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. உலகத்து கவலை என்னன்னா, உலகத்துக்குள்ள கவலைகளை குறித்து அன்றைக்கு கவலைப்பட்டாங்க முன்னோர்கள். நாளைக்கு இன்றைக்கு எங்கள் ஆண்டோரை நல்லா அகற்ற தந்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க, ஆண்டோட நாளைக்கு என்ன தர போறீங்களோன்னு ஒரு தாய் தகப்பு கவலைப்படுவான். எங்கள் அம்மா கூட, நான் நல்ல வருஷான குடும்பம்தான், உண்மைதான், ஆண்டவரே தூங்கும்போது எல்லாரும் நல்லபடி ஜோபடி தூங்குடா அப்படிப்பாரு. அந்த அன்மை தாயோடைய வார்த்தையெல்லாம் இன்னைக்கு தட்டில் வைக்கணும்பியா. கன்னி மரியாளுக்குமா இன்னைக்கு நல்லா படியாளத்து கொடுத்தாரு. அந்த வசனம் எல்லாம் எனக்கு இன்னைக்கு பொத்தட்டில் உள்ள வார்த்தை மாதிரி. நாளைக்கும் கொடுக்கணுன்றா அவருக்கு ஜோமணிட்டு அவர் நன்றி செலுத்தி தூங்க மக்களே அப்படிம்பார். கன்னி மரியாளுடைய மகன், தாயுடைய வார்த்தையை பார்த்துருங்க. அநேகர் ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த தாயை வெறுக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த தாயை வெறுக்கலை, நாங்கள் தான் நிறுத்துகிறோம். கன்னி மரியாளுடைய மகனுக்கு தான் அற்புதம் செய்த அதிகாரம், கன்னி மரியாளுக்கு இல்லை. கன்னி மரியாளு மகன் தான் எனக்கு பணியை கொடுக்கிறவன், என்னை அற்புதம் செய்கிறவன், என்ன நடத்துகிறவன், அவரை நினைச்சு வேண்டுங்கப்பா அப்படி என் தாய். ஆமென். அதுலையும் ஏன்னா நம்ம என்ன சொத்து இருக்கலாம், சுவை இருக்கலாம், பேங்கில் பேலன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எடுத்து புசிக்கக்கூடிய கிருபை கொடுக்கிறவன் கர்த்தர். ஆமென். அதைத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. தேவைப்பட உணர்வடையணும் நீங்கள். ஆமென். நம்ம அசால்ட் நினைப்போம். அதே தாயிட்ட சொல்லுவாங்க, போங்கடா போங்க அப்படிம்பாங்க. நீங்கள் 3 பையன் பசங்களும் என்னை பார்க்காம இருந்தாரு எங்களை. ஆமீன். எங்களுக்கு சொத்து கிடக்குடா மக்களை, உங்களெல்லாம் நாங்கள் நம்பி இருக்க மாட்டோம். எங்களுக்கு சொத்து இருக்குது, சொத்தையெல்லாம் விற்று பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்போம். கொடுத்துக்கிட்டு நானாக போய் எங்கேயாவது அண்ணாமடத்தில் சொத்தை கொடுத்துக்கிட்டு அவன் போய் உட்காருவோம். நாங்கள் அந்த தாயுடைய வார்த்தையெல்லாம் வீணானது. இது லௌகியத்துக்கும் ஒரு மனுஷனை அவங்க இந்த எதுக்குன்னா, ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை இவ்வளோ விசுவாச வார்த்தையெல்லாம் சொல்லி நடத்தினாலும் உன் வாயின் வார்த்தையை கற்று கவனிக்கிறார். ஆமேன். உன் சொன்ன வார்த்தை அது பறிக்கும். ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை பயப்படக்கூடாது, கலக்கக்கூடாது, தைரியம் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு அவன் சுவிசேஷ அறிவிக்கலாக இருக்கணும், சமாதானத்தை சொல்லுகளாக இருக்கணும். ஆமீன். அதுதான் சொல்லுது. அப்படி லௌகீக துக்கமான ஒரு மனுஷன் மரணத்தை கொண்டு உலகத்துக்குரிய காரியத்தில் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக சிச்சிக்கப்பட்டு இன்னை மடிஞ்சு போகிறாங்க. ஏன் இச்சையில் விழுகிறாங்க. இச்சை மட்டும் நினைக்காதீங்க. ஏதோ பொருளுக்கு அடிமைப்பட்டு போகிறாங்க, பணத்தில் விழுந்து போகிறாங்க, கடத்தில் விழுந்து போகிறாங்க. பணத்தில் மட்டும், பொருளில் மட்டும், ஆட்சியில் மட்டும், அந்தஸ்தில் மட்டும் நினைக்கக்கூடாது. சில தரிசனத்தில் விழுந்து போகிறாங்க. தரிசனத்தின் நிமித்தமே கிறிஸ்துவுக்குள்ளே பிரகாசிக்க முடியாமல் எழுப்புகிறாங்க. அது தரிசனத்தில் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தினால தான் அறிவை இழந்து போகுது, நன்மை இழந்து போகுது. ஆகவே இந்த பைபிளில் எந்த இடத்துல ஆண்டு அந்த கிரியை காட்டுறார் தெரியுமா?
சொல்லுங்க பார்க்கல, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நீ சொல்ல உங்களுக்கு திகைப்பீங்க. சாலமோனுக்கு அவன் கேட்ட ஞானம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று இலவசம், எனது ஐஸ்வர்யம். அப்போ ஞானம் முழுகி போகாமல் இருக்கணும், புறத்துக்குரிய ஆசீர்வாதம் வேணும். அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உடைய ராஜ்யத்தை நீதியத்தை எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு கூட நாம் ஆண்டு ரசிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள விசுவாசியாகி கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவுக்குள்ள உலகத்துக்குரிய லௌகிக துக்கத்தை எல்லாம் விட்டு ஒளிந்து புதிய சிருஷ்டியாக ஒரு மர்வமுள்ள ஒரு பிள்ளையாக நாம் மாறி கிறிஸ்துவுக்குள்ளே அவரே சார்ந்து அவரே நடத்தும்படிக்கு அவருக்குள்ளே வாழ்ந்து நாம் போகும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லாம் வலது நன்மை ஆசை நமக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா என் பிள்ளைகள் துக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகள் அவிசுவாசப்பட்டு போவதற்கு சில பிள்ளைகள் எவ்வளோ ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு ஜெபிச்சா திருமணம் நடக்காது. சில பிள்ளை எவ்வளோ இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், நான் இப்போ குறிப்பிட்ட நபர்களுக்கு பேர் சொல்லலை, எனக்கெல்லாம் ரொம்ப வேதனைப்படுவேன். சில ஊழியக்காரங்க ஆசீர்வாதம் கிடைக்காததை வச்சே குறைச்சொல்லி அவரை குத்திக்கிட்டு நிற்பாங்க, வேலை போல பாய்ச்சுவாங்க வார்த்தைகளை. ஆனால் அவரை கொண்டு கற்ற பெரிய காரியங்களை செய்துட்டு இருப்பார். இவன் எல்லா கூட்டத்திலையும் இவனுக்கு குழந்தை கிடைக்குது, இவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கல. ஆமீன் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கொடுக்கல, அங்கே அதை சிந்திக்க மாட்டாங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை இல்லாதவனுடைய வலி. நான் அடிக்கடி சொல்லுவேன், தகப்பை இறந்த வலி தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும். எனக்காவது ஒரு அந்த வலி எங்கே தெரியும்? குடும்பமே நடத்த தெரியாதவன், ஆமீன், குடும்பமே நடத்த தெரியாத ஒரு மனுஷன் குடும்பத்தை எப்படி ஆலோசனை கொடுத்து நடத்த முடியும்? ஒரு வீட்டை நடத்த தெரியாதவன் எப்படி உலகத்தை நடத்த தெரியும்? உலகத்தை மனுஷன் நடத்த தெரியும்? அஞ்சு பேர் ஆத்துமாக்கள் ரட்சிப்பு நடத்த தெரியும்? அசனம் இதெல்லாம் உங்களை பார்த்து, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை பார்த்து, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஜனத்தை பார்த்து, ஒரு பிள்ளையை பார்த்து, இல்லை ஒரு குடும்பத்தை நடத்த தகப்பனை பார்த்து, தாயை பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை லௌகியத்துக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. வேத வருஷம் என்ன சொல்லுகிறது என்றால், இதெல்லாம் விட்டுறணும், இதுக்கெல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு விசுவாச வாழ்க்கை, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, எனக்காய் பரிந்து பேசுகிறவர், என்னுடைய ரட்சிப்புக்கை நடத்தி கொண்டு வந்தவர், நான் பாதுகாத்திருக்கிற கிடந்த படுகொலியில் கிடந்த என்னை தூக்கி நிறுத்தினவர், பேச தெரியாத என்னை, மந்தனாக உள்ள நான் என்னை பேச வைத்தவர், நாம் வசனம் படிக்க தெரியாத என்னை அவன் படிக்க வைத்தவர், அந்த கிருபையை கொடுத்த காற்று என்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ, விடுதலை தராமல் இருப்பாரோ என்பதை குறித்து உலகத்துக்குரிய துக்கம் கொள்ளாதபடிக்கு, உலக லௌகீக துக்கத்தை விட்டு, உலகத்துக்குரிய துக்கத்தை விட்டு, அவன் கிறிஸ்துவுக்கு ரசிக்கப்பட்ட வேகத்தோடு ரசிக்கப்பட்ட பிள்ளையாக தேவனுக்கு துக்கம் என்னை அது நிமித்தம் வந்த கலக்கும், என்னை சரிப்படுத்தும், சீர்படுத்தும் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உறுதிப்படுத்தி ஒரு மனுஷன் விசுவாச வாழ்க்கை வாழ்வானால் அவற்றில் கிளந்து போகிற நன்மைகளை, தடைபட்டிருக்கிற நன்மைகளை, தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சியை தொடுத்தவனாகி கிறிஸ்துவுடைய நல்ல நறுமணம் வீசுகிற, நல்ல மகுடம் சூட்டுகிற வசனங்கள், வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு மனிதனையும் உருவ குற்றராகியும் வலிமை நடத்துவதாகியும் இருக்கும் என்று
வசனம் சொல்லுகிறது. The Bible, கிருபை பெற்ற ஒரு பிள்ளை விதமாய் நடத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குத்தப்படுறதை குறித்து யாரும் துக்கப்படக்கூடாது, யாரும் பாரப்படக்கூடாது. அநேக ஊழியர்களின் சீர்கட்டு போவதற்கு, அதே ஊழியக்கார பிள்ளைகள் மன கசந்து அழுவதற்கு இதுவே ஏதுவாகி இருக்கிற விசுவாச பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை கொண்டு வரும். அதை சொல்லுவாங்க, முங்கினவொன்னு ஞானம் வந்துடாது, ஞானம் கிடச்ச பிறகு தான் முங்கினம்பாங்க. கர்த்தருக்கு பயப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஞானமே வரும். நீ முங்கினா தான் உனக்கு என்ன வரும்? கர்த்தர் பயப்படுற பயம் வரும். கர்த்தர் பயப்படுற பயம் வந்தால் தான் உனக்கு ஞானமே கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்கண்ணே. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க ஞானம் பெற்ற ஆமேன் வந்த பிறகு, அறிவு வந்த பிறகு எடுக்கிறது தான் ஞானத்தினான் எண்ணி. அப்படி அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு பிள்ளைக்கு எப்போ வருதோ அப்போ தான் அவன் மூலி ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே ரசிக்கப்பட்டவனாக மாறி வரப்பட முடியும். அப்போ தெய்வ ஞானம் அவள் வெளிப்படும். ரைட் நான் ரியா சுமக்கா காட்டுப்படா. இயேசு நாமத்தில் தேவ பிள்ளைகளை இந்த வசன வார்த்தை இன்னும் தொடரும். இப்போ நான் உங்கள் கைத்து நிமிடம் ஜபிக்க போகிறேன். கண்களை முடிவீங்களா? இப்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பருவமாகிற நேரம் இது, உங்களை பருவப்படுத்துகிற நேரம், உருவ குத்துகிற நேரம், பாவமான முழு சரீரமும் அடிந்து போகிற நேரம், பாவ சரீரம் மரணமாக்கப்பட வேண்டிய நேரம், உணவு ஒரு கோதுமை மணி மரித்து போகிற நேரம், நல்ல ஒரு மணியாகி இருக்கிற ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை மடிகிற நேரம், மாம்சத்தை கிரிகளை அழிக்கிற நேரம், கர்த்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். அந்நிய பாஷை பேச துதி ஊடபரிகந்துடபல வக்கல வஷவரிபா அவுட வக்கல வஷவரிபா லபல பல பலமா. எல்லாம் கைகளை தட்டி ஆவியில் நிரப்பி துதி. சகோதரி, பலப்படுத்துகிறவர் கற்று, உன்னை உறுதிப்படுத்துகிறவர் கற்று. ஊடா ரகனா கிடைக்கா சந்தன பலமா அவுடபா ரிகந்தன கிடைக்கலை பல பல வைக்கலமா. இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும். மந்திரவாத கிரிகளை அழிக்கிற வல்லமை, ஆமை சூனிய கிரிகளை அழிக்கிற வல்லமை, சூனிய கட்டில உடைக்கிற வல்லமை, வியாதியின் கட்டில உடைக்கிற வல்லமை, இவகை பேசாது இந்த விளவீனம் உபவாசமும் ஜபத்தினாலும் அல்லு போகாது என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின் வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் உபவாசத்தோடு இருந்து இந்த வியாதியை ஜெயிப்பார்களாக, பிசாசை துரத்துவார்களாக. வேத வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வியாதி எனக்கு ஒரு பிசாசு, இந்த வியாதிங்கிற பிசாசு, இந்த இவகை பிசாசு எங்கள் பிள்ளை ஜெபிக்கும் போது சத்தத்தை விட்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் கமாவுட், இயேசுவின் நாமத்தில் இப்போது ஆவில் நிரம்புவது கர்த்த அம்சம் உனக்குள்ளே இறங்கும் போது, உங்களுக்குள்ளே இறங்கும் போது, என் தகப்பனே, என் தாயே, என் சகோதரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கைகளை தட்டி ஆவியில் நிரப்பி கண்ண முடுங்க. நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை போதக பிதாக்களாக இருக்கலாம், இல்லை போதிக்கிற தாயாக இருக்கலாம், நல்ல கண்ணம் பொருந்தின மகிமையான பாரம்பரிய ஆவின் தெய்வ கிருபை பெற்ற ஊழியக்காரனாக இருக்கலாம். எனக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? மருந்து கையுமாய் இருக்கிறேன்னு நான் மருந்து கையுமாய் இருந்து மடித்து விட வேண்டியதானா? பிடியானியாகவே நான் மடித்து விட வேண்டியதானா என்று சொல்லி நீ கவலைப்படாது. இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உன் கையில் இருக்கிற அந்த மருந்து மாத்திரைகளை தூக்கி எறிந்து விட்டு இந்த விசுவாசத்துக்குள்ள வா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இயேசு அற்புதம் செய்கிறவர். விசுவாசமுள்ள ஜெபம் பொடியாடியை ரட்சிக்கும். உன் சரீரத்திற்கு வலி இப்போதே மாறும்.
ஆணி வைத்த கரம் ஜெபிக்கும் போது சிலருடைய சரத்தில் வைக்கப்படுகிறது. நான் ஆவியில் உணர்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்போது சிலருடைய சரங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அற்புதம் நடக்கிறதை காண்கிறேன். நீ விசுவாசி. என் அன்பு தகப்பனே, என் தாயி, என் சகோதரியே, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீ விசுவாசத்தோடு எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் நீ பயப்படாது. இயேசு மனஸ்தாபம் கொண்டவர் அல்ல. இயேசு மனஸ்தாபப்படுகிற கற்று. ஆமென். அவர் கிறிஸ்தவருக்கு தெய்வம் அல்ல. இல்லை ஒரு மனுஷனுக்கு மட்டும் தெய்வம் அல்ல. இல்லை ஒரு பிரிவுக்கு மட்டும் தெய்வம் அல்ல. உனக்கும் கர்த்தர் தெய்வமாயிருக்கிறார். பிறவிடப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனத்திற்கும், துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனத்திற்கும், எல்லாம் மடிந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் கர்த்தர் தெய்வமாய் இருக்கிறார். இப்போது நீ விசுவாசத்தோடு கண்களை முடி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ரைட் நவ் அற்புதம் நடக்கிற மகளே, நீ விசுவாசி, நீ விசுவாசி. அன்பு போதுகிறே, நீங்கள் விசுவாசிங்களப்பா, நீங்கள் விசுவாசிக்க தாயே. என் தாயே நீ பயப்படாது. என் தாயே நீ பயப்படாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு தாய். அநேகரை பிரயோஜனப்படுத்துகிறவள். அநேகருக்கு தாக்கம் தீர்க்கிறவள். அநேகரை நீ மேன்மைப்படுத்துகிற அன்பு தாயே. ரோமாண்டா இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்திற்கு ரட்சிப்பு இப்போதே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு, ஒரு விடுதலை உண்டாகிறதை நான் காண்கிறேன். இப்போது விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கிறதை நான் காண்கிறேன். ஆமென். அப்போ நடக்கிறதை காண்கிறேன். என் ஜனமே நீ வைக்கப்பட்டு போவதில்லை. ஆவியினரை ஜெபித்து கொண்டிருக்கும் போது அநேக ஜனங்கள் மருந்து மாத்திரைகளை தூக்கி போடுகிறதையும் அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்கிறதை நான் காண்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்தபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்தபடியா நன்றி. கர்த்தர் கிருபை செய்து கொள்ளட்டும். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வருஷத்தை வார்த்தையை கேட்டீங்க. இனிமேல் கொண்டு லௌகிய துக்கத்தை விட்டு எனக்கு வியாதி வரவின் தீங்குமா என்று சொன்ன அந்த சந்தேகத்தை விட்டு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளாக கற்ற வசங்களை வார்த்தைகளை தியானித்து மேன்மைக்குள்ள வாங்க. கற்ற தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலும் வாங்க, கேட்போம் கற்ற வசனத்தை, அவருடைய சத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை. ஆமென்.